வணக்கம். இன்றைய தலவரலாறா நம்ம பார்க்க இருக்கிறது பெரும்பேர் கண்டிகை முருகன் கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம். இவர் சம்ஹார மூர்த்தியாவும் இங்க வீற்றிருக்கிறார். இந்த கோயில் பாத்தீங்கன்னா ஒரு குன்றின் மீது அழகாக அமைஞ்சிருக்கு. இங்க மேல வரையும் போறதுக்கு கான்கிரீட் சாலைகளும் இருக்கு. இது 251 படிகள் கொண்ட படிகளும் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா 14ஆம் 15ஆம் நூற்றாண்டை சேர்ந்த அருணகிரிநாதர் இந்த கோயிலை பற்றி போற்றி முருகனை பத்தி பாடல்கள் எல்லாம் பாடியிருக்காரு. அந்த பாடல்ல எல்லாம் அருணகிரிநாதர் இந்த இடத்த பேரை நகர் அப்படின்னு குறிப்பிடுறார். இந்த கோயிலோட சில முக்கிய அம்சம் என்னன்னா, பலிபீடம் மற்றும் துவஜசம்பத்தோட கோயில் தெற்கு நோக்கி இருக்கு. கோயிலோட கிழக்கு பகுதியில வேல் மண்டபம் இருக்கு. அர்த்த மண்டபத்தோட உச்சியில மயில் வாகனத்தின் மீது 6 முகரின் ஸ்டக்கோ படம் இருக்கு. மயில் வாகனம், அகஸ்தியர், அருணகிரிநாதர், பாம்பன் சுவாமிகள் ஆகியோர் அர்த்த மண்டபத்துல இருக்காங்க. மூலவர் 6 முகர், 6 தலை மற்றும் 12 கைகளோட மயில் வாகனத்துல இருக்கிறார். ஸ்ரீ வள்ளி தேவசேனா இருபுறமும் இருக்கிறாங்க. இந்த சன்னதி சத்ரு சம்ஹார எந்திர சன்னதின்னு அழைக்கப்படுது. அங்க ஒரு யந்திரம் நிறுவப்பட்டிருக்கு. பிரகாரத்துல செல்வ சுந்தர விநாயகர் சந்ததிகள், பலிபீடம், துவஜசம்பம் இதெல்லாம் இருக்கு. விநாயகர், இடும்பர், நவகிரகம், பாறை பிள்ளையார் சன்னதிகளும் அடிவாரத்துல இருக்கு. இந்த கோயில் கருவறை, அந்தரலம், அர்த்த மண்டபம் ஆகியவற்றெல்லாம் கொண்டு கட்டிடக்கலை கட்டப்பட்டிருக்கு. கருவறை ஆதிஸ்தானம் முதல் பிரஸ்தாரம் வரை கல்லால கட்டப்பட்ட கிராமிய பாணி அதிஷ்டானத்தில் உள்ளது. கருவறைக்கு மேல பாத்தீங்கன்னா 2 அடுக்கு செங்கல் விமானம் இருக்கு. அறுபடை வீடு கோயில்ல மூலவர்களோட ஸ்டக்கோ படங்கள் தல கோஷ்டத்திலும் முருகனோட பல்வேறு வடிவங்கள் விமானத்திலும் இருக்கு. சிகரம் வேசர பாணியில் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கோயில் 500 ஆண்டுகள் பழமையானதாக இருக்கலாம். இது விஜயநகர காலத்துல புனரமைக்கப்பட்டு 20ஆம் நூற்றாண்டுல விரிவாக்கப்பட்டிருக்கு. இந்த கோவில முத்துசுவாமி அப்படிங்கிறவர் கட்டியதா நம்பப்படுது. கோயிலுக்கு அருகில் உள்ள மலையில சிவலிங்கத்தோட அவரது சமாதி அமைஞ்சிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா புராணப்படி நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த பேரநகருக்கு வந்த முத்துசுவாமி ஒரு சன்னியாசி. தினமும் மலையில அமர்ந்து திருப்புகழ், திருவாசகம், தேவாரம் போன்றவற்றை ஓதிக்கொண்டிருக்கிறத பார்த்தாங்களாம். சில நாட்களா அந்த சன்னியாசி வராததுனால முத்துசுவாமி மலையில அவரை தேடி இருக்கிறார். ஆனால் அவருக்கு ஆச்சரியம் அளிக்கும் வகையில அந்த சன்னியாசி அமர்ந்திருந்த இடத்துல ஒரு வேல் கண்டெடுக்கப்படுது. முத்துசுவாமி அந்த வேலுக்கு பூஜைகள் செய்ய தொடங்குறார். பின்னர் 40 ஆண்டுகளுக்கு பிறகு அங்கு ஒரு கோயிலும் கட்டப்படுது. இந்த கோயில்ல ஸ்ரீ ஆறுமுகர, அகஸ்திய மகரிஷி, தும்பி முனிவர் மற்றும் சுகர் முனிவர் ஆகியோர் வழிபட்டதா நம்பப்படுது. மேலும் சண்முகானந்த சுவாமிகள், கிருபானந்த வாரியார், பாம்பன் சுவாமிகள் மற்றும் விலங்கடு துரசாமி பிள்ளை ஆகியோரும் இங்க வந்து வழிபட்டிருக்காங்க. திருச்செந்தூர்ல சூரசம்ஹாரத்துக்கு பிறகு திருத்தணி செல்லும் வழியில ஆறுமுகமும் ஸ்ரீ வள்ளி தேவசேனாவும் தங்கிய முதல் கோயில் இதுதான் நம்பப்படுது. வழக்கமான பூஜைகள் தவிர செவ்வா, வெள்ளி, தைப்பூசம், வைகாசி விசாகம், கிருத்திகை, பங்குனி உத்திரம், கந்தசஷ்டி, சித்ரா பௌர்ணமி, அமாவாசை ஆகிய நாட்கள்லாம் சிறப்பு பூஜை நடத்தப்படுது. கோயிலோட நேரம் பார்த்தீங்கன்னா காலை 8 மணி முதல் 10 மணி வரைக்கும் திறந்திருக்கும். மற்ற நேரங்கள்ல அர்ச்சகர் வந்து அடிவாரத்துல தான் இருப்பார். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா அச்சரப்பாக்கத்துல இருந்து 5 கிலோமீட்டர்லையும், மேல்மருவத்தூர்ல இருந்து ஒரு 12 கிலோமீட்டர்லையும், தொழுப்பேட்டுல இருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர்லையும் அமைஞ்சிருக்கு. இங்கே எதிரிகளோட பிரச்சனைகள் எல்லாம் நம்ம வந்து வேண்டி சத்ரு சம்ஹார மூர்த்தியா இங்க வந்து முருகர் அருள் பாலிக்கிறார் பக்தர்களுக்கு. சரவண பவனே நமக, சண்முக பவனே நமக, சைலொலி பவனே நமக, திரிபுவ பவனே நமக. என்ன நண்பர்களே, இது போன்ற கோயில் வரலாறுகளுக்கு அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வரையும் காத்திருங்க. வசி விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நீங்க இந்த கோயிலுக்கு எல்லாம் போயிருக்கீங்களாங்கிறது. நன்றி.